Hi everyone, welcome to our channel. So நம்ம இந்த வீடியோல ஹாமில்டோனியன் கிராஃப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Yeah, a circuit in a graph G that contains each vertex G has exactly once, except the starting and ending vertex that appears twice is known as Hamiltonian circuit. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில், ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கணும், ஒரு ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். The graph G is called Hamiltonian graph if it contains Hamiltonian circuit. இப்போ எப்படி ஆயிலின் கிராஃபுக்கு சொன்னமோ அதே மாதிரி ஹாமில்டோனியன் கிராஃப் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அதில் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அந்த ஹாமில்டோனியன் circuit. The Hamiltonian path is a simple path that contains all the vertices of G where the endpoints may be distinct. Next, note that the Eulerian circuit traverses every edge exactly once, but may repeat the vertices, while the Hamiltonian circuit visits the each vertex exactly once that may repeat the edges. Hamiltonian Eulerல edge ஒரு டைம் வரணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஹாமில்டோனியன்ல வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது மட்டும் நம்ம பார்த்தா போதும். While there is a criterion for determining whether or not a graph contains Eulerian graph or a criterion does not exist the Hamiltonian circuits. So this is a simple example. This is on cycle of the graph given. This is a graph contains a closed walk. Okay, it visits the every vertex of the graph exactly once except a starting and ending point. அதை விட்டுருங்க, அது ட்வைஸ் வரும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஏழு முடிக்கனால ஏ வந்து டுவைஸ் இருக்கும், அதனால் அதை விட்டுருங்க. ஓகேங்களா? எக்ஸப்ட் தி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சொல்ல போகிறோம். த எட்ஜஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் டியூரிங் த வாக். தேர் இஸ் அன் ஹாமில்டோனியன் கிராஃப் நமக்கு இங்கே இருக்கிறதா மீனிங். நெக்ஸ்ட், ஹாமில்டோனியன் பாத்க்குண்டான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த ஹாமில்டோனியன் பாத் மீன்ஸ் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, பாருங்க, இந்த வெர்டெக்ஸ் கனெக்ட் ஜாயின் ஆகுது, பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து டிக்கு போகலாம், இ, அவ்வளோதான். தட் இஸ் ஒன் பாத் நமக்கு டிஃபைன்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இ, ஏ, பி, சி, டி. ஓகேங்களா? ஸோ ஹாமில்டோனியன் பாத் நமக்கு இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து ஒரு டைம் தான் நம்ம வெர்டெக்ஸ் இது ஒரு டைம் தான் வருது, வெர்டெக்ஸ் இதுவும் ரிப்பீட்டேஷன் ஆகலைங்க. நெக்ஸ்ட், எனி ஹாமில்டோனியன் சர்க்கியூட் கேன் பி கன்வெர்டட் டு எ ஹாமில்டோனியன் பாத் by removing one of its edges. ஏதாவது ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ணீங்கன்னா so automatically the circuit will be the path. okay, that's கவனிங்க. இப்போ நம்ம இது கொடுத்துட்டீங்க, ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த எட்ஜ் இருக்காது, இந்த எட்ஜ் இருக்காது. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகலாம், தட் ஒரு பாத் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அது ஹாமில்டோனியன் பாத்தாக இருக்கலாம். எவ்ரி கிராஃப் தட் கண்டைன்ஸ் ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ஆல்சோ கண்டைன்ஸ் ஹாமில்டோனியன் பாத், பட் வைஸ் வெர்சா நாட் ட்ரூ. அதாவது என்னன்னா, ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்கிறதெல்லாம் நமக்கு என்னது ஹாமில்டோனியன் பாத் இருக்கலாம். சரிங்களா? சர்க்கியூட்ல ஒரு எட்ஜோ நம்ம ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு ஒரு பாத் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பாத்துல இருந்து ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு சர்க்கியூட் கிடைக்குமானா அது கிடைக்காது. ஸோ there may exist more than one Hamiltonian path and Hamiltonian circuits in a graph. ஓகேங்களா? நிறைய ஹாமில்டோனியன் சர்க்கியூட்டும் பார்த்தும் நமக்கு ஒரு கிராஃபில் இருக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நான் ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. த கிராஃப் இஸ் நெய்தர் கண்டைன்ஸ் ஹாமில்டோனியன் பாத் நார் கண்டைன்ஸ் ஹாமில்டோனியன் சர்க்கியூட். சின்ஸ் த கிராஃப் டஸ் நாட் கண்டைன் ஹாமில்டோனியன் சர்க்கியூட், therefore it is not a Hamiltonian graph. ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஹாமில்டோனியன் கிராஃபே கிடையாது அப்படின்னு விட்டுறலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே சர்க்கியூட்னா இங்கே ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலேயே முடியணும். ஸோ இட் ஆல்சோ கம்ப்ளீட்டட். பட் ஆனால் இந்த வெர்டெக்ஸ் நம்மளால கவர் பண்ண முடியல. சப்போஸ் நான் இந்த வெர்டெக்ஸை கவர் பண்ணுற மாதிரி போனேன்னா எனக்கு இ வெர்டெக்ஸ் கவர் ஆகாது, இது ஒரு பாயிண்ட்லேயும் முடிஞ்சு போயிடுது. மற்ற பாயிண்ட்ஸ்க்கு நான் போட்டு பார்க்க தேவையில்லை. ஸோ இது ஹாமில்டோனியன் கிடையாது. சரிங்களா? அப்போ ஹாமில்டோனியன் பாத் இருக்கா சார்னு பார்த்தீங்கன்னா பாத்துமே இருக்காது. பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரீங்க, இங்கே வரோம், இது வரைக்கும் கூட நிறுத்திக்கலாம்.
பட் ஆனால் இந்த வெர்டெக்ஸ் கவர் ஆக ஒரு வெர்டெக்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ பார்த்து நமக்கு இல்லை. த கிராஃப் செகண்ட் கிராஃப் பாருங்கள். The graph neither contains Hamiltonian path nor contains Hamiltonian circuit. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஏன்ற வெர்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெர்டெக்ஸ் இங்கே எடுத்துருந்து பி போகலாம், டி போகலாம், ஆர் ஏபிஇ போகலாம். அப்புறம் 2 வெர்டெக்ஸ் மிஸ் ஆகுது, இங்கே ஜாயின் பண்ண முடியல நம்மளால். ஓகேங்களா, இந்த பிளேஸ்க்கு நம்மளால் போக முடியல. ஸோ கண்டிப்பாக சர்க்யூட் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாதுன்னு தெரியும் நமக்கு. சரிங்களா, இட் இஸ் டஸ் நாட் எ ஹாமில்டோனியன் பாத். இது 2 தீரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாமில்டோனியன் டிராக் தீரம். If G is simple graph with n vertices with n greater than or equal to 3 such that the degree of each vertex G at least n by 2, then G has a Hamiltonian circuit. Oris theorem. In G is simple graph with vertex n vertices with n greater than or equal to 3 such that degree of U plus degree of V greater than or equal to n for every pair of non-adjacent vertices U and V in G, then G is a Hamiltonian circuit. Note Kn is a Hamiltonian circuit for n greater than or equal to 3. So next example, 3 graph கொடுத்திருக்காங்க. If G1 has no Hamiltonian path, சரிங்களா, Hamiltonian path கிடையாது. G2 has a Hamiltonian path இருக்கு. A, B, C, D 4 வெர்டெக்ஸுமே கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த மாதிரி கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா, பட் நோ ஹாமில்டோனியன் சைக்கிள் கிடையாது. ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகணும்னா ACBA இது மட்டும் தான் சைக்கிள் ஃபார்ம் ஆகும். டி ஒரு வெர்டெக்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ ஹாமில்டோனியன் சைக்கிள் கிடையாது. G3 ஹேஸ் ஏ சைக்கிள் ABCDE. இங்கே பாருங்கள், ABCDE எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகுது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நமக்கு முடியுது. ஸோ இது ஹாமில்டோனியன் சைக்கிள். நெக்ஸ்ட், இந்த சைக்கிள் CN with n distinct edges or vertex இது வேணும் வச்சுக்கலாம். சைக்கிள் CN with n vertices எடுத்தோம். is Hamiltonian. moreover the Hamiltonian, that is Hamiltonian graph. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம் இல்லைங்களா. ஓகேங்களா, CN வந்தா நமக்கு Hamiltonian தான். then G dash subgraph defined by adding the new edges in between the vertices of G, then G dash will also be the Hamiltonian. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம், ஹாமில்டோனியனா இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்ல இன்னொரு சப்கிராஃப் டிஃபைன் பண்றோம் G dash அப்படின்னு. பை ஆடிங் த நியூ எட்ஜஸ், நியூவா ஒரு 2 எட்ஜஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஹாமில்டோனியன். சின்ஸ் எனி ஹாமில்டோனியன் சைக்கிள் இன் G will also have a Hamiltonian cycle in G dash. Gல ஹாமில்டோனியன் இருக்குன்னா நம்ம நியூ கிராஃப் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் இல்லையா G dash, அதுல கண்டிப்பா ஹாமில்டோனியன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், இன் பர்டிகுலர் Kn, the complete graph on n vertices in such a super graph of cycle. Okay, Kn is also Hamiltonian. Kn வந்து நம்ம கண்டிப்பா ஹாமில்டோனியனா இருக்கும். தட் அப்படின்னா என்னன்னா சூப்பர் கிராஃப் ஆஃப் சைக்கிள். Kn is also Hamiltonian ஞாபகம் வச்சுக்கோங்க. The result, let G be the graph with P vertices. ஒரு கிராஃப் இருக்கு, P vertices இருக்கு. If degree of V greater than or equal to P minus 1 by 2 for a vertex V of G, then G contains a Hamiltonian path. அதாவது பாருங்க, ஒரு வெர்டெக்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹாமில்டோனியன் பாத்தா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு கிராஃப். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இங்கே எடுத்தோம்ல, இதுக்கு வந்து சைக்கிள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஹாமில்டோனியன் பாத் நமக்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதனுடைய எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது? 4 வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ டேக் P ஈக்குவல் டு 4, 4 minus 1 3. ஸோ 3/2 வரும், 1.5 வரும். சரிங்களா, அந்த 1.5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வந்து 2. ஸோ 2 சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃப்ளோரிங் ஃபங்க்ஷன் நான் இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் பாத்தா இருக்குது நமக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஸோ அந்த கிராஃப் வந்து இந்த வெர்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ரிசல்ட், G be a simple graph with n vertices. Let U and V be an edge. Then G is Hamiltonian if and only if G plus UV is also Hamiltonian. இது நான் முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸில் சொன்னோம். ஒரு வெர்டெக்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய நியூ வெர்டெக்ஸ் இதுதான் G dash. G dash equal to G plus UV, ஒரு எட்ஜ் நம்ம ஆட் பண்ணுறோம், இஸ் ஆல்சோ ஹாமில்டோனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
Next result, if G is simple graph with n vertices and m edges, then m is at least 3. If m greater than or equal to n minus 1 into n minus 2 by 2 plus 2, then G is Hamiltonian. Next, in a complete graph with k 2n plus 1, or there n edge disjoint Hamiltonian cycles. 2n plus 1, 2n is even plus 1 is odd. அப்போ k3, k5, n disjoint Hamiltonian cycles இங்க இருக்குது அர்த்தம். Next, one problem. இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் வந்து ஹாமில்டோனியன் சர்க்யூட் இதில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் shown in figure A, ஹாமில்டோனியன் சர்க்யூட் given by V1ல ஸ்டார்ட் ஆகி V1லேயே முடியுது. சரிங்களா? V1 வெர்டெக்ஸை நம்மளுக்கு கவர் ஆகணும். ஸோ ஈஸியாக கவர் ஆகும். இந்த எட்ஜுக்குள்ளே போகல நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? Note that all the vertices appear in the circuit but not all the edges. The edge E5 is not used in the circuit. Edge E5 நம்ம இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. The graph shown in figure B does not contain circuit, since every circuit containing every vertex must contain the E1 twice. இங்க பாருங்க, இந்த வெர்டெக்ஸ் கவர் ஆகுது, இந்த வெர்டெக்ஸும் கவர் ஆகுது, இந்த வெர்டெக்ஸும் கவர் ஆகுது. அவங்க கேட்கறது சர்க்யூட் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. பட் இங்கே வந்து நம்மளால் இங்கே கனெக்டட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இல்லை. பட் த கிராஃப் டஸ் ஹாவ் ஏ ஹாமில்டோனியன் பாத் இருக்கும். பட் ஆனால் சர்க்யூட் இல்லை. எவ்ரி வெர்டெக்ஸ் must contain the E1 twice அப்படின்னு இருக்கு. நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்களா? இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 2 times வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Any k regular simple graph with k 2k minus vertices is Hamiltonian. ஒரு k regular graphங்க. What is k regular graph? இப்போ நம்ம முன்னாடி வீடியோஸ்ல நம்ம ரெகுலர் கிராஃப்னா என்னன்னு பார்த்துருப்போம். All the vertices of having the degree or equal. எல்லாத்தோட டிகிரி 2 means 2 regular graph. ஸோ அப்படி இருந்ததுன்னா with 2k minus 1 vertices is Hamiltonian. Simple graph with 2k minus 1 vertices. அப்படி நமக்கு இருந்துன்னா நமக்கு 2 vertex இருக்கு, 2 ரெகுலர் கிராஃப் அப்படின்னா 2 into 2 4 minus 1 vertices நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிராஃப். தட் இஸ் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆல்சோ ஹாமில்டோனியன் சொல்லலாம். The complete graph k in n greater than or equal to 3 is a Hamiltonian graph. Let G be a simple graph on vertices if the sum of the degrees of each pair of vertices in G is at least n minus 1, then there exists a Hamiltonian path in G. ஒரு சிம்பிள் கிராஃப் n வெர்டிசஸ் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கிராஃப். ஒரு ஸ்கொயர் போட்டுங்க. சம் ஆஃப் தி டிகிரிஸ் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் வெர்டிசஸ் இன் G எல்லாத்தையும் சம் பண்ணிக்கங்க. இஸ் அட்லீஸ்ட் மினிமம் n minus 1 இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஓகேங்களா, then there exists a Hamiltonian path நமக்கு இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? Let G be a connected graph with n vertices n greater than 2 and no loops, no multiple edges. G has a Hamiltonian circuit if for any 2 of vertices U and V of G that are not adjacent, the degree of U plus the degree of V is greater than or equal to n. So இந்த கண்டிஷன் நம்மளுக்கு satisfy ஆகும். இது ஒரு தியரம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Corollary, the G has a Hamiltonian circuit if the each vertex at degree greater than or equal to n by 2. ஒரு Hamiltonian circuit இருக்குன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸும் greater than or equal to n by 2 நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் அந்த தியரம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும் நம்ம சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.